எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையுள்ளவரே, இரக்கமுள்ளவரே, அன்பு நிறைந்தவரே, அதிசயங்களை செய்கிறவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த காலை நேரத்தில் உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை, உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. கர்த்தாவே, உமக்கு நன்றி. கிருபையுள்ளவரே, இரக்கமுள்ளவரே, அன்பு நிறைந்தவரே, அதிசயங்களை செய்கிறவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். 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 யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ராபா, சுகந்தரும் யெகோவா ராபா, சுகந்தரும் தெய்வமே. கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ரோவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம்
என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஷலோம், சமாதானம் தருகின்றீர். யெகோவா ஷலோம், சமாதானம் தருகின்றீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். இப்போ நீங்க மட்டும் யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. இந்த வரியையும் யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா, நாங்கள் கலங்கலப்பா. இதை மாத்திரம் நீங்கள் உணர்ந்து பாடுங்க. யெகோவா ஈரே, கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எல்லாவற்றையும் கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாமே பார்த்து கொள்ளணும். அதிகாலையில் அந்த மோரியா மலைக்கு போய் பலி செலுத்துவதற்கான எல்லா ஆயத்தத்தையும் பண்ணிட்டாங்க. ஓ, நெருப்பு இருக்கிறது, கட்டை, விறகு எல்லாம் இருக்குது. ஆட்டுக்குட்டி எங்க அப்படின்னு கேட்ட பொழுது கர்த்தர் தம்முடைய தகன பலிக்காக அவர் ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். இன்னைக்கு நீங்கள் அப்படிதான் தேவ சமூகத்தில் இந்த காலையிலே வந்து ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறீங்க. யெகோவா ஈரே, கர்த்தர் உங்களுக்காக பார்த்து கொள்வார். கரங்களை தட்டுங்க. கர்த்தர் உங்களுக்கு பார்த்து கொள்வார். யெகோவா ஈரேவா இருப்பார். அது மாத்திரமல்ல, யெகோவா நிசி, வெற்றி தருகிறவர். உங்களுக்கு ஒரு வெற்றி வரப்போகிறது. உங்கள் குடும்பத்தில் ஒரு வெற்றி வரப்போகிறது. இது நாள் வரைக்கும் நீங்கள் தோல்வியை ருசிச்சிருக்கலாம், தோல்வியின் பாதையில் போயிருக்கலாம். என் கர்த்தர் யெகோவா நிசியா உங்களுக்கு முன்பதாக செல்ல போகிறார். அல்ல சத்தமா அப்படியே பாடுங்க பார்ப்போம். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். சொல்லுவோம். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. முழங்கால் படிடுவோம். இந்த நாளிலே ஒரு ஜெப குறிப்புக்கு நாம ஜெபிக்க போகிறோம். அருமையான அண்ணன் வந்து சொன்னாங்க, தன்னுடைய மகன் இன்னைக்கு இந்த அரசு வேலைக்கான அந்த விண்ணப்பத்தை செலுத்த போகிறாங்க. அதற்கான எல்லா காரியங்களும் அவங்க செய்கிறாங்க. இப்படி தான் நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு முயற்சி, ஒரு அரசு வேலையோ தொழில் காரியமோ, இந்த காலையில் எத்தனையோ பேர் அதற்காக முயற்சி பண்ணி கொண்டு இருக்கலாம். ஒரு நேர்முக தேர்வுக்காக ஆயத்தமாகலாம். நேர்முக தேர்வில் கலந்து கொண்டு ஒரு வேலைக்காக இருக்கலாம், ஒரு வேலையை முயற்சி பண்ணி கொண்டு இருக்கலாம். இன்னும் சில ப்ரொமோஷன்ஸ் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம், சில உயர்வுகளை.
சில அரசாங்கத்திலிருந்து சில சலுகைகள், சில டாக்குமெண்ட்ஸ் வருவதற்காக சில முயற்சிகளை பண்ணி கொண்டு இருக்கலாம். ஒரு பாஸ்போர்ட், ஒரு விசா, இப்படி எத்தனையோ முயற்சிகளை இந்த காலை நேரத்தில் ஆன்லைனில் பார்க்கிறவங்களும் நீங்கள் அதற்காக ஆயத்தங்களை செய்து கொண்டு இருக்கலாம். யெகோவா நிசி, ஜெயக்கொடியான கர்த்தர் முன் செல்ல போகிறார். அல்லேலூயா. யெகோவா நிசி, ஜெயக்கொடி ஏற்றுவார், வெற்றி கொடுக்க போகிறார். ஒருவேளை நீதிமன்றத்திலிருந்து சில நீதியான உத்தரவுகளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் நாம் இந்த காலை நேரத்தில் செபிக்க போகிறோம். எல்லாம் கண்களை மூடி நீங்கள் என்னோடு இணைந்து நீங்கள் செபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் அருமையான சாமி முத்தண்ணனுடைய மகனுக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணுகிறோம். அரசு வேலைக்கான முயற்சிகள், அதனுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு ஜெயத்தை தருவீராக. எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் ஜெயம், அரசு அதிகாரிகள் கண்களுடைய தயவு எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் பரலோகத்திலிருந்து கட்டளையிடுவீராக. நேர்முக தேர்வுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு நல்ல ஜெயத்தை கொடுப்பீராக. என் கர்த்தருடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. பாஸ்போர்ட், விசா போன்று எத்தனையோ ஆண்டவரே அரசிலிருந்து சில ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ் எதிர்பார்க்கிறவர்களுக்கு சீக்கிரத்தில் கர்த்தர் நன்மை செய்யுங்க. ஒரு வீட்டின் காரியத்துக்காக முயற்சி எடுக்கிறவர்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுங்க ஆண்டவரே. சில அரசு உத்தரவுகள், ஆர்டர்ஸ் வரணும்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல ஆர்டர்ஸ் வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. நீதிமன்றத்திலிருந்து ஜெயத்தை எதிர்பார்க்கிறவர்களுக்கு, வெற்றியான நற்செய்தி எதிர்பார்க்கிறவர்களுக்கு நற்செய்தியின் ஆசீர்வாதங்களை கொடுங்க ஆண்டவரே. காத்து கொண்டிருக்கிறவர்கள், எத்தனையோ நன்மைகளுக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இன்று ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. ஒரு ஜெயத்தை எதிர்பார்க்கிறவர்களுக்கு அவருடைய தொழில் காரியங்களில ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பீராக. வியாபாரத்தில் ஒரு ஜெயத்தை கொடுப்பீராக. கர்த்தர் தாமே உடைய கரத்தின் நிழலினால் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சரி, சொல்லுங்க பார்ப்போம் நீங்களே சத்தமா. இயேசு கண்ணீர் விட்டார். அல்லேலூயா. இயேசு கண்ணீர் விட்டார். ஆண்டவராகிய கர்த்தர் பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பும் பொழுது மனிதனாகவே வந்தார். மனிதனை போன எல்லா பாடுகள் அவளுக்கு இருந்துச்சு. பசி இருந்துச்சு, கோபம் இருந்துச்சு. சிரிச்சாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஆவியில் களி கூர்ந்தார் அப்படின்னு இருக்கும். சில ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா பெருஞ்சத்தமாக சிரித்தார் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் இருக்குது. அதே போல் இயேசு கண்ணீர் விட்டிருக்கிறார். இயேசு கண்ணீர் விட்டார். அப்போ ஆண்டவருடைய எத்தனையோ காரியங்களை நம்ம இன்றைக்கி தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஏசாயாவில் ஒரு வசனம் உண்டு, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த வசனத்தை கூட நம்ம வாசித்து நம்ம செய்தி பகுதிகளுக்குள்ளே செல்ல போகிறோம். ஏசாயா 30ஆம் அதிகாரம், ஏசாயா 30ஆம் அதிகாரத்தினுடைய வாசிங்க. அதுதான், சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாக இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். நீ உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். அல்லேலூயா. அப்போ இன்னொரு வேத வசனம் உண்டு, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அதை நான் எடுத்துக்கொள்ளுங்க. 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு வசனம், அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை
பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அதனால தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற வேத வசனம், இயேசு கண்ணீர் விட்டார். இந்த வசனத்தின்படி ஒரு மரணத்தினால் எல்லாருடைய முகத்திலையும் ஒரு கண்ணீர். நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாருடைய முகத்திலையும் கண்ணீர். அந்த கண்ணீர் மாத்திரமல்ல, அந்த மக்களுக்கு ஒரு நிந்தையும் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவை நம்பினாங்களே, இப்படி ஒரு இறப்பு இந்த குடும்பத்தில் நடந்துச்சே அப்படின்னு சொல்லி ஒரு நிந்தை. ஆனால் கர்த்தர் அதை தான் நீக்கினார். கண்ணீரையும் துடைச்சார், நிந்தைகளையும் மாற்றினார். இப்போ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன். கடந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியத்துக்காக கண்ணீர் விட்டுருந்தாலும் சரி, கண்ணீர் இல்லாமல் நம்ம வாழ்க்கையே இல்லை. சில நேரம் ஆனந்த கண்ணீர், வெங்காயம் வெட்டும்போது கண்ணீர், அப்புறம் சில நேரங்களில் நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன், உணர்ச்சி வசப்பட்டுட்டேன்னா பாட்டு பாடும்போது எனக்கு கண்ணீர் வந்துடும். அது ஒரு பெரிய கஷ்டம், அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதனால் அப்படி நிறைய காரியம் இருக்குது. சில வரிகள் எனக்கு அப்படியே டச் ஆகும். சில நேரம் நம்ம துக்கத்தின் மிகுதினால் என்ன பண்ணுறோம், கண்ணீர் விடுவோம். அப்போது ஆண்டவர் பார்த்திங்கன்னா எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைப்பாராம். எல்லா முகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும், படித்தவன், படிக்காதவன், அறிவாக இருக்கவன், அறிவில்லாதவன், கர்த்தரை நம்பிக்கொண்டு இருக்கிறவன், சின்ன காரியத்துக்கு கர்த்தரை நம்பினாலும் சரி, சின்ன காரியத்து மேலே பெரிய காரியத்துக்கு கர்த்தரை விசுவாசித்தாலும் சரி, அது எந்த முகமாக இருந்தாலும், எந்த முகம், ஒவ்வொரு நாட்டில் உள்ளவங்களுக்கும் ஒவ்வொரு முகம். இப்போ பார்த்திங்கன்னா கொரியா, சீனாலாம் பார்த்திங்கன்னா எல்லார் முகமும் ஒரே போல் தான் தெரியுது. எல்லார் முகமும், கொரியாக்காரங்க, சீனாக்காரங்க, அவங்க முகம் எல்லாமும் ஒரே போல் தான் தெரியுது. தென்னாப்பிரிக்கா பார்த்திங்கன்னா அந்த முகம் எல்லாமே ஒரே போல் தான் தெரியுது. அப்போ பார்த்திங்கன்னா எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பாராம். இப்படி தான் இந்த லாசருடைய வீட்டில் அவர் கண்ணீரை துடைச்சார். அவர் பார்த்திங்கன்னா இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் இதில் சில காரியங்களை மாத்திரம் நம்ம தியானிச்சுட்டு அப்படியே நம்ம சீக்கிரம் ஜெபிக்க போகிறோம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வசனம் உண்டு. யோவான் 5:25 ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லு. லாசரு வியாதியாக இருக்கிறாரு, மரிச்சிருவார், அடக்கம் பண்ணப்பட போகிறாரு. 4 நாள் கழித்து உயிரோட எழுப்ப போகிறேன் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த வார்த்தையை சொல்லுதார். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். யாருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும்? தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய காலம் வரும். ஒரு நாள் வரும், மறுபடியும் அந்த சத்தம் கேட்கும். எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கைக்கும் ஒரு நிறைவு உண்டு. ஒருவேளை ஆண்டவருடைய வருகை முன்னாடி இருக்கலாம், நம்முடைய காலம் நிறைவு பெறலாம். ஆனால் எதாக இருந்தாலும் சரி, அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய காலம் வரும். சில வேதத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் பின்னாடி நடக்கிறதுக்கு முன்னோட்டமாக தான் வச்சுருக்கப்பட்டிருக்கு. 4 நாள் ஆனதுக்கப்புறம் பாடி டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனாலும் அந்த சத்தத்தை அந்த பாடி கேட்குது. இதுதான் வெளிப்படுத்துதலில் பார்த்தீங்கன்னா மண், கடல், சமுத்திரம் எல்லாம் தன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை திரும்ப ஆண்டவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வசனம் இருக்குது. இப்போ இதில் பாருங்கள், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுதாருன்னா, இந்த நான் மண்ணான மனிதர்களுக்காக இந்த பூமியில் வந்திருக்கிற இந்த காலத்திலேயே அதை என்ன பண்ண போகிறேன், நடத்தி காமிக்க போகிறேன். அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது எதை குறிக்குது அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையை அனுதினமும் கேட்குறவங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறவங்க மரித்தாலும் அவங்க பிழைப்பாங்க. எதை குறிக்குது? சில நேரங்களில் நம்ம டெட் ஆயிடுவோம், ஃபோன் டெட் ஆகிற மாதிரி சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், பித்து பிடிச்ச மாதிரி பிடிச்சி வச்ச பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம உட்காந்துருவோம்.
சில நேரங்களில் சில காரியங்கள் நமக்கு ஓடாது. ஏதோ ஒரு கவலை, ஒரு துக்கம் அது வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? அமைதியாயிடுவோம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள், நம்மளுடைய இயக்கங்கள் குறைஞ்சி போகக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் கூட ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க போகிற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரிச்சாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு, கல்லறையில் வச்சாச்சு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு காரியம்தான். யோவான் எழுதின 11ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை, இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். எப்படி கூப்பிட்டாரா? உரத்த சத்தமா, லாசருவே வெளியே வா. ஒரே காரியம்தான். லாசரு அப்படிங்கிற பேரை ஸ்பெசிஃபிக்காக சொல்லி கூப்பிடுறார், வெளியே வா. ஏன் அப்படின்னா, அந்த கல்லறை தோட்டத்தில் மற்ற கல்லறைகளும் மற்ற பிறங்களும் தான் இருந்திருக்கோம். இந்த பேரை சொல்லலை அப்படின்னா அதுவும் எழுந்து வந்துடும். இதுதான் ரகசியம். அப்போது பாருங்கள், இதில் ஆண்டவர் உரத்த சத்தமாக பேரை சொல்லி கூப்பிட்றார். இப்போது நீங்கள் உரத்த சத்தம் எழுப்புவீங்க இல்லையா? சில நேரங்களில் ரொம்ப சத்தமாக எழுப்புவீங்க. எப்பமெல்லாம் எழுப்புவீங்க? கோபமாகிற போது எழுப்புவோம், அது ஒன்று. எப்பவுமே கோபம் வந்துச்சுன்னா நம்முடைய சத்தம் தன்னால் என்ன பண்ணோம்? உயர்ந்துடும். சில நேரம் அலர்ட் பண்ணுவதற்காக, எது பண்ணுவதற்காக? எச்சரிப்பதற்காக என்ன பண்ணுவோம்? ஒரு ஏதோ ஒன்று ரோட்டில் ஒரு பள்ளம் கிடக்குன்னா பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம்? சத்தம் போட்டு அலர்ட் பண்ணுறோம். மூணாவது, சில நேரங்களில் யாரையாவது ஒருத்தரை ரொம்ப நாள் பார்க்காம திடீர்னு பார்த்தா எப்படி இருக்கும்? அவங்க சந்தோஷத்தில் அவங்களுடைய பேரை சொல்லி என்ன பண்ணுவோம்? அழைப்போம், உரத்த சத்தம். இப்போ ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து லாசருவை உரத்த சத்தமாக கூப்பிடுகிறார். ஏன் அப்படின்னா, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்குது. அவர் அதை வைக்கவும் முடியும், எடுக்கவும் முடியும். ஒரு மண்ணான மனுஷனுக்குள்ளேயே ஆவியை வைக்க முடியும். அப்படின்னா ஒரு மனிதனுடைய சதை 4 நாள் ஆயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செல்லெல்லாம் அழிஞ்சிருக்கும். நீங்கள் 39வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மரித்தவளுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, வாசிங்க பார்ப்போம். ஆண்டவரே, இப்போது நாருமே 4 நாள் ஆயிற்று. எத்தனை நாள் ஆயிற்று? 4 நாள் ஆயிற்று. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, 3 நாள் வரைக்கும் அந்த ஆவி வீட்டை சுற்றி வரும். திடீர்னு 3ஆவது நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆவி சரீரத்துக்குள்ளே வந்துடும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. மரித்தவருடைய ஆவி சீக்கிரத்தில் போகாது. அது நம்பிக்கை தான், அது என்ன மூட நம்பிக்கை. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம், அது தன்னை படைத்தவரிடத்தில் அது போயிடும். இதுதான் அது ரகசியம். அப்போது நாருமே அப்படின்னு ஒரு வார்த்தை நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிச்சுட்டு, அவர் வார்த்தையாக நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கிறார், வார்த்தையாக இந்த உலகத்துக்குள்ளே வந்தார். நாற்றம் எடுக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை அதை மாற்ற முடியும். ஆமென். சில நேரங்களில் நாற்றம் வரும் இல்லையா? மனிதனுடைய பாடியிலே வந்து குளிக்கல்ட்டே ஒரு நாற்றம் வரும், காலையிலே எழுந்திரிச்சு பல்லு விளக்கிட்டால் கூட ஒரு வாடை வரும். இதெல்லாம் இயற்கையாகவே உள்ளது. சில நேரங்களில் நாற்றம் அப்படிங்கிறது நம்முடைய பேரை குலைக்கக்கூடிய அவச்சொல்கள், அவப்பெயர்கள், அவமான பெயர்கள். பேரை நார் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மாற்ற கத்தால முடியும். நான் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் பெயர் எந்த விதத்தில் கெட்டு போயிருந்தாலும் சரி, எப்படி கெட்டு போயிருந்தாலும் சரி, அதையெல்லாம் மாற்ற உங்களால், ஆண்டவரால் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ 4 நாள் ஆயிற்றே நாருமே அப்படின்னு சொல்லி இப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார் 40வது வசனத்தில். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? இதுதான் ரகசியம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, மரித்தோர் தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இப்போ நான் ஏற்கனவே எத்தனையோ சொல்லிட்டேன், இன்னுமா நீ என்னை விசுவாசிக்காமல் இருக்கிற அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது, அப்போ இப்போ என்ன நடக்குது? மரித்தவன் வைக்கப்பட்டிருந்த இடத்துல கல்லை எடுத்து போட்டார்கள்.
இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்க. நிறைய பேர் கேட்குறாங்க, நம்ம அதிகாலையில் எழுந்து ஏன் ஸ்தோத்திரம் பண்ணணும்? அதில் ஒரு வல்லமை இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியம், நடக்க போகிற காரியம், நடந்து கொண்டிருந்தது, நடந்து முடிஞ்சதுக்கெல்லாம் நன்றி ஸ்தோத்திரம் சொல்கிறது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். சின்ன காரியம்தான் உங்களுக்கு நடந்திருக்கும். உண்மையாக நீங்கள் நன்றி சொல்லி பாருங்கள். இங்கே லாசருடைய கல்லறையில் வைக்கப்பட்டிருந்த கல் புரட்டப்படுது. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய ஸ்தோத்திர சத்தத்தினால, சுதி சத்தத்தினால உங்கள் வாழ்க்கையில் மனிதர்களால் மூடி வைக்கப்பட்ட பெரும் கல். இப்போ லாசரு இறந்துட்டார். அந்த கல்லறையின் வாசலில் பெரிய கல்லை வச்சுட்டாங்க. யார் வச்சுருப்பா அந்த கல்? யார் இந்த கல்லை வச்சுருப்பா? லாசருடைய குடும்பமா? அந்த ஊர் ஜனங்களே சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? கல்லை மூடி வச்சுருப்பாங்க. அப்போ ஊரார் அடைத்த கல்லை ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால் திறப்பு. சில நேரங்களில் சில நன்மைகள் மனிதர்களால் நமக்கு மறுக்கப்படும். அதையெல்லாம் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் மாற்ற முடியும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த 40 நாள் ஜெபத்தில் நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக அடுத்தால சொல்கிறேன். சில நன்மைகள் உங்களுக்கு மனிதர்களால் மறுக்கப்படும். சில நன்மைகள் மனிதர்களால் ஏமாற்றம் அடையும்படி கர்த்தர் சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கலாம். சில ஏமாற்றங்களை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். பண ரீதியான ஏமாற்றம், ஏதோ ஒரு முயற்சியில் ஒரு ஏமாற்றத்தை நீங்கள் சந்தித்து மனிதன் உங்களுக்கு ஒரு கல்லை அடைச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அந்த கல்லை புரட்டி போடுங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தரே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கல்லை எல்லாம் எடுத்து போட போகிறார். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கல்லையும் கர்த்தர் எடுத்து போட போகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கல்லையும் இப்போ பாருங்கள். இப்போ உரத்த சத்தமாக வெளியில் வர்றான். 44 வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். ஆமாம். இப்போ மரித்தவன் வெளியே வந்தான். எங்கே வந்தான்? வெளியே வரப்போகுது. சில நன்மை எல்லாம் உங்களுக்கு வெளியே வரப்போகுது. நீங்கள் அந்த அரங்கத்தில் ஜபித்து கொண்டிருக்கிற ஜபம், நீங்கள் ஆலயத்தில் மட்டும் ஜபிக்கிறது இல்லை, நீங்கள் அந்த அரங்கத்தில் இரவில் முழங்கால் படிக்கிட்டு ஜபிக்கிற ஜபம். சில நேரம் படுக்கையில் நம்ம படுத்திருப்போம், தூக்கம் வராது. அப்போ பல காரியங்களை நினச்சி அப்படியே அந்த அரங்கத்தில் உள்ளத்திலேருந்து படுக்கையில் இருந்து கூட நம்ம என்ன பண்ணலாம்? ஜபித்து கொண்டு இருக்கலாம். அதை கூட கர்த்தர் கேட்குறார். அது பார்த்திங்கன்னா அந்த ரங்கத்தில் இருக்கிறான். அவனும் பாருங்கள், லாசருவும் ஒரு இருட்டுக்குள்ளே போயிட்டான். மனிதர்களால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, கர்த்தரால் தான் செய்ய முடியுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டான். நீங்கள் எப்போ உங்கள் வாழ்க்கையில் இனி இது கர்த்தரால் தான் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ அப்போ இருந்து தான் கர்த்தர் கிரியை செய்வார். சில நேரங்களில் உங்கள் பலத்தில், உங்கள் மாம்சத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுற வரைக்கும் விட்டுருவார். சரி, முயற்சி பண்ணட்டும், அவனும் முயற்சி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தான் இனி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னைக்கு உட்கார்றீங்களோ அது நீங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துடணும். அப்படி எப்போ உட்கார்றீங்களோ கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுவார். இப்போ என்ன நடக்குது பாருங்கள். மரித்தவன் வெளியே வந்தான். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் சில நன்மைகள் எல்லாம் மறைஞ்சி கிடக்குது, தடுக்கப்பட்டு இருக்குது. அதெல்லாம் இந்த ஜப நாட்கள் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வரப்போகுது, தன்னால் வெளியே வரப்போகுது. அது மாத்திரமல்ல, அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. இது கட்டப்பட்ட ஒரு அனுபவம், கட்டப்பட்டிருக்கும். ஆனால் அவன் கட்டப்பட்ட சூழ்நிலையில் கூட வெளியில் வர்றான். இப்போ நிறைய ஜனங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறது, சபையை தேடி வருகிறது. இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? அப்போ சபைக்கு தேடி வருகிறது, இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறது. லாசரு கட்டப்பட்டிருக்கான், சீலைகளால் சுட்டப்பட்டிருக்கான். எப்படி வந்திருப்பான்? ஏதோ கட்டப்பட்டுட்டான். நீ நல்லா தெரிஞ்சும் இல்லையா? நீங்கள் பார்த்துருக்கலாம், சில பாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, துணியை நல்லா சுற்றி இருக்க கட்டியிருந்தாங்க. எப்படி வந்துச்சு? இதுதான் ரகசியம். எந்த சூழ்நிலையில் கட்டப்பட்டிருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தரிடத்தில் வர்றதுக்கு, இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வர்றதுக்கு, ஆலயத்துக்கு வர்றதுக்கு, சபைக்கு வருவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் இப்படி கட்டப்பட்ட சூழ்நிலைகள், தடைகள் இருக்க தான் செய்யும். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தேடி வர்றதும், அவருடைய வார்த்தையை நம்பி வருகிறதும், அவருடைய ஆலயத்துக்கு வர்றதும் நீங்கள் அவருக்காக எடுத்து வைக்கக்கூடிய முயற்சியை கொடுக்குது. எப்படியோ லாசர் கட்டப்பட்ட சூழ்நிலையில் வந்துட்டான். ஏற்ற நேரத்தில்
அவன் முகமும் சீலையால் சுட்டப்பட்டிருந்துச்சு. முகத்தில் சுட்டப்பட்டிருக்குது, பார்க்க முடியாது. இப்போ நான் சொல்கிறேன், கட்டப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, கர்த்தரை நோக்கி வர வர, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர வர கர்த்தர் மாற்றிடுவார். நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆரம்பத்துலேருந்தே நான் பார்த்துருக்கேன். நாங்கள் ஆரம்பத்தில் சபைக்கு போன நாட்களில் சில ஃபேமிலிஸ்லாம் வருவாங்க, அவங்களுக்கு ஜெபிக்க தெரியாது, பாட தெரியாது, ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான் அவங்க கேட்பாங்க. நாங்கள் இந்த சின்னோடம்பட்டியில் சில ஃபேமிலிலாம் இருக்காங்க, பழைய சபைகளுக்கு போன ஃபேமிலி. அந்த மக்களுக்கு படிப்பறிவே கிடையாது, படிப்பே இருக்காது, பாட்டு பாட தெரியாது. இப்போ நம்ம பாட்டு சொல்லி கொடுத்தோம், அப்படிப்பட்ட ஜனங்கள் தான். ஆனால் அந்த ஆலயத்துக்கு அவங்க வந்து நின்று இப்போ இன்னைய வரைக்கும் அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறத நான் பார்க்குறேன், அந்த குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறத பார்க்குறேன். இதுதான் கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்தக்கூடியதும் கர்த்தரை நம்பி வருகிறதையும் குறிக்கிறது. இப்போ அவனுடைய முகத்தில் கட்டப்பட்டிருந்த சீலையும் சீலையால் சுட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றால், அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவர்களை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அப்போ எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டது. நான் உங்களுக்காக இன்றைக்கி ஜெபிக்க போகிறேன். இயேசு கண்ணீர் விட்டார். இயேசுவே கண்ணீர் விட்டிருக்கிறார். லாசருடைய நிலைமையை பார். சில நேரங்களில் உங்கள் நிலைமையை பார்த்தும் அவர் கண்ணீர் விடுவார், சில குடும்பங்களை பார்த்தும் கண்ணீர் விடுவார். அண்ணா, இந்த மனிதனுக்காகவும் ரத்தத்தை சிந்தியிருக்கிறேனே, இந்த குடும்பத்துக்காகவும் நான் ரத்தத்தை சிந்தியிருக்கிறேனே, இன்னும் அவங்க என் அண்டைக்கு வராமல் இருக்கிறாங்களே, இன்னும் அவங்க என் அண்டைக்கு திரும்பலையே, என் வார்த்தையை அவங்க இன்னும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்காங்களேன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை கண்ணீர் விட வைக்கிறவங்களா இருக்கக்கூடாது. அங்கே லாசர் மேலே உண்மையான அன்பினால் அவர் கண்ணீர் விட்டார். சில நேரங்களில் நம்ம செய்கிற தவறு நிமித்தம் நம்ம மீண்டும் ஆண்டவரை சிலுவையில் அடிக்கிறவங்களா, கண்ணீர் விட வைக்கிறவங்களா இருக்கக்கூடாது. ஒரு விஷயம் கூட கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். எல்லா முகங்களிலிருந்து விடக்கூடிய கண்ணீரை எல்லாம் கர்த்தர் துடைப்பாராம். உங்களை நான் இந்த வசனத்தை சொல்லி தான் இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா முகங்களிலிருந்து விடக்கூடிய கண்ணீர். அருமையான சகோதரனை, சகோதரியே, உங்க வாழ்க்கையில எத்தனையோ கண்ணீரினால் உங்களுடைய படுக்கைகள் கூட நனைந்திருக்கிறது. அவர் மரணத்தை ஜெயமாய் விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து வடியக்கூடிய கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு நீக்கி விடுவார். சில நேரங்களில் நீங்க வடித்த கண்ணீரின் நிமித்தம், சில நிந்தைகளின் நிமித்தம், சில நிந்தைகள் எல்லாம் நீங்க சுமந்திருக்கீங்க, கண்ணீரை வடிச்சிருக்கிறீங்க. அருமையான சகோதரனை, சகோதரியை, கர்த்தர் உங்க வாழ்க்கையில நீங்கள் வடித்த கண்ணீரை அவரே துடைத்து விடுவார். மனிதர்களால கண்ணீர் வடிக்கிறீங்களோ, நம்பினவர்களால கண்ணீர் வடிக்கிறீங்களோ, சில தோல்விகள் அவமானங்களின் நிமித்தம் நீங்க கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீங்களா, என் கர்த்தர் எல்லா கண்ணீரை துடைப்பார். அந்த ரங்கத்தில் தினம் நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்களா, உள்ளத்துல கண்ணீர் வடிச்சு கொண்டு இருக்கிறீங்களா, அந்த கண்ணீரை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இயேசுவும் கண்ணீர் விட்டிருக்கிறார். இயேசு கண்ணீர் விட்டார். தன்னுடைய சிநேகிதனுக்காக கண்ணீர் விட்டார். தன்னுடைய சிநேகிதனுக்காக காண்பிக்கிற அன்பை காட்டிலும் இந்த உலகத்தில் வேறொன்றும் பெரிது கிடையாது. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு நல்ல சிநேகிதர். அவருடைய கண்ணீரில் ஒரு அற்புதம் இருந்தது. இயேசுனுடைய கண்ணீரில மரித்தவன் வெளியே வந்தான். இன்னைக்கு உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட போகிறது. சரியா? நீங்க நாட்களை எண்ணிக்கொண்டே இருங்க. சீக்கிரத்தில் உங்க கண்ணீரும் துடைக்கப்பட்டு உங்க நிந்தைகளையும் மாற்றி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சீயோனை தேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டுராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடன் உனக்கு மறு உத்தரவு அருள்வார். இந்த இடத்துல சீயோன், எருசலேம் அப்படின்னு 2 வார்த்தை. இந்த 2 வார்த்தையும் கர்த்தருடைய சபையை தான் குறிக்கிறது. உங்களுக்கு நான் தெளிவா, தைரியமா, விசுவாசத்தோடு சொல்ல முடியும். சபையில வாசமா இருக்கிற ஜனங்கள் யாரா இருந்தாலும் சரி, அவங்க அழுது கொண்டே இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் அழுது கொண்டே தான் ஆலயத்துக்கு வருவாங்க. ஆனா தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு வெளியே போவாங்க. நீங்க கம்பீரத்தோடு செல்ல போறீங்க. சீக்கிரத்துல சபையில வந்து தேவ சமூகத்தில் வாசமா இருக்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமா இறங்கி
கேட்ட உடனே மறு உத்தரவு கொடுப்பார். கிருபையா நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் அவருடைய எல்லா வேலைகள், தொழில் காரியங்கள், பிரயாணங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். உம்முடைய பலத்த கரத்தினால் அவர்களை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்யமும் இந்த காலை ஆராதனையிலே கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்த உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை